ஹே கைஸ், இன்னைக்கு நாம பார்த்தீங்கன்னா இந்த தங்கலானோட டைட்டில் எப்படி ரெடி பண்ணுறதா பார்க்க போகிறோம். அது வெறும் 3 ஸ்டெப்பில் ரெடி பண்ணலாம். ஃபஸ்ட்டு ஸ்டெப், நம்ம தங்கலானோட அந்த டீ வந்து கஸ்டமைஸ் பண்ண ஒரு ஃபாண்ட். ஸோ அதை வந்து கஸ்டமைஸ் பண்ணணும் நம்மளும். அதே மாதிரி கஸ்டமைஸ் பண்ணிவிட்டு அதுக்கு ஒரு கோல்டன் டெக்ஸ்டரை கொடுத்துட்டு ஒரு 3D எஃபெக்ட் லைட்டாக ஆட் பண்ணிங்கன்னா தங்கலானோட டைட்டில் ரெடி. ஸோ இப்போ இதை எப்படி ரெடி பண்ணுறது பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு பிளாக் லேயர் நம்ம ஓப்பன் பண்ணியாச்சு. தென் ஒரு டெக்ஸ்ட் லேயரை ஓப்பன் பண்ணணும். டெக்ஸ்ட் லேயர் ஓகே, குட் வித் கோ. ஸோ இப்போ வந்து நம்ம தங்கலான்ற பேரை டைப் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ தங்கலான டைப் பண்ணியாச்சு. இதை வந்து நம்ம இப்போ சென்டர் பண்ணிக்கலாம். பர்ஃபெக்டாக இருக்கு. இதை கொஞ்சம் சின்னது பண்ணிக்கலாம். ஓகே கைஸ், இப்போ வந்து நம்ம டெக்ஸ்ட் லேயர் ரெடி பண்ணிச்சு. ஸோ இந்த டீ பார்த்தீங்கன்னா இந்த டீயில் தான் தங்கலான அதில் வந்து அதில் பார்த்தீங்கன்னா டீ வேறு மாதிரி இருக்கும். வெறும் இந்த பார்ட் மட்டும் தான் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா தேவையில்லாத பார்ட்டு நிறைய இருக்குது. ஸோ இதை இரேஸ் பண்ணணும். அதை இரேஸ் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து இது டெக்ஸ்ட் லேயராக இருக்குது. ஸோ இது டெக்ஸ்ட் லேயராக இருந்தால் நம்ம பண்ண முடியாது. ஸோ அதை வந்து நார்மல் லேயராக மாற்றணும். ஸோ அதை மாற்றிட்டு வெறும் நம்மளுக்கு தேவை டீ, இந்த டீயை மட்டும் நம்ம கஸ்டமைஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த தங்கலான்னு இந்த பேரை விட்டு இந்த டீயை மட்டும் நம்ம பிரிக்கணும். அதுக்கு என்ன பண்ணுறது, லேசர் டூலை எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணுறோம். ஸோ உங்களுக்கு கரெக்டாக செலக்ட் ஆகிருக்கா பார்க்க ஜூம் பண்ணிவிட்டு ஸ்பேஸை கொடுத்தீங்கன்னா ஹேண்ட் டூலாக தான். ஓகே, இந்த இடத்துல இன்னும் கொஞ்சம் நம்மளுக்கு தேவைப்படுது. ஸோ லேசர் டூலை எடுத்துகிட்டு ஆல்ட்டை கிளிக் பண்ணிங்கன்னா ஆகிடும். ஆல்ட்டை கிளிக் பண்ணுங்கள். ஓகேங்களா? இப்போ இதை மட்டும் இந்த போர்ஷன் மட்டும் நம்மளுக்கு நியூ லேயரில் அப்ளை பண்ண போகிறோம். ஸோ நான் பண்ணுறது Ctrl+J. ஸோ இதில் நம்மளுக்கு அந்த போர்ஷன் வேணாம். ஸோ இந்த போர்ஷனை டெலீட் பண்ணிடணும். அதே மாதிரி லேசர் டூலை எடுத்துகிட்டு அதே மாதிரி செலக்ட் பண்ணிவிட்டு இந்த செகண்ட் லேயர் தங்கலான் லேயரில் இருக்கா பார்த்துட்டு ஸோ நம்ம டெலீட் பண்ணிக்கிறோம். டெலீட் பண்ணிட்டு Ctrl+D கொடுத்தா டீசெலக்ட் ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா வெறும் டீ மட்டும் செலக்ட் ஆயிடுச்சு. இப்போது நம்ம இந்த டீயை மட்டும் கஸ்டமைஸ் பண்ண போகிறோம். வெறும் இந்த டீயை மட்டும் கஸ்டமைஸ் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு நான் பண்ணது டீயை செலக்ட் பண்ணிவிட்டு தேவையில்லாத பாட்டை அழிச்சிட்டா போதும். ஒன்றும் இல்லை, தேவையில்லாத பாட்டை அழிச்சிட்டா மட்டும் போதும். ஸோ இரேசர் டூல் எடுத்துகிட்டு இதை இன்னும் நல்லா ஜூம் பண்ணிக்கலாம். ஜூம் பண்ணிவிட்டு ஜஸ்ட் அழிக்க வேண்டியதான். தேவையில்லாத பாட்டை அப்படியே அழிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா ஓகே, அப்படியே அழிச்சிட்டே வர வேண்டாம். ஸோ நீங்கள் ஹார்ட் ப்ரஷ் வச்சுக்கோங்க, அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக அழிக்க முடியும். சாஃப்ட் ப்ரஷ் வச்சிங்கன்னா நீங்கள் தேவையில்லாத இடத்தெல்லாம் அழிச்சிடுங்க. ஸோ ஹார்ட் ப்ரஷ் வச்சிங்கன்னா உங்களுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம இன்னும் ப்ரிசைஸாக கட் பண்ணணும். ஸோ ஜூம் பண்ணிக்க வேண்டியதான். ஜூம் பண்ணிவிட்டு அந்த இடத்துல லைட்டாக ஒரு அந்த கர்வோடு இருக்கிற மாதிரி நம்ம கட் பண்ணிக்கிறோம். ஸோ இங்கேயும் அதே மாதிரி. ஓகே, டன். இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து கர்வாக வரணும். ஸோ நம்ம கர்சரை அப்படியே கர்வாக திருப்புறோம். நம்ம மவுஸை வந்து அப்படியே பிடிச்சிட்டு கர்வாக. ஸோ இங்கேயும் அதே மாதிரி கர்வாக. அவ்வளோதான். இந்த இடத்துல லைட்டாக இரேஸ் பண்ணிவிட்டு தேவையில்லாத படம் இரேஸ் பண்ணிட்டு Ctrl+0 கொடுத்தீங்கன்னா ஆகிடும். ஸோ இந்த இடத்துல கொஞ்சம் நம்மளுக்கு இன்னும் பர்ஃபெக்ஷன் தேவைப்படுதுன்னு நினைக்கிறேன். லைட்டாக இந்த இடத்துல இங்கே பார்த்தீங்கன்னா ஸோ அந்த இடத்த மட்டும் இரேஸ் பண்ணிடுறோம். இப்போ Ctrl+0 பார்த்தீங்கன்னா ஓகே, குட் வித் கோ. ஸோ இப்போ இந்த டீயை மட்டும் நம்ம கஸ்டமைஸ் பண்ணணும். இந்த டீ பார்த்தீங்கன்னா தங்கலான் இந்த எண்டு இங்கே இருக்கும், மீதி போர்ஷன் மேலே இருக்கும். ஸோ இந்த டீயை நம்ம செலக்ட் பண்ணி இந்த இடத்துல வச்சிடறோம். இந்த இடத்துல வச்சுட்டு இது வரைக்கும் நம்ம இந்த எண்டு வேணும். ஸோ அந்த எண்டை மட்டும் எப்படி நம்ம கஸ்டமைஸ் பண்ணுறது பார்க்க போகிறோம். ஸோ ரெக்டாங்கிள் டூலை எடுத்துகிட்டு ரெக்டாங்கிள் செலெக்ஷன் டூல் எடுத்துகிட்டு Ctrl+J பார்த்தீங்கன்னா நியூ லேயராக க்ரியேட் ஆகிடும். ஸோ அதை மட்டும் மூவ் பண்ணிக்க வேண்டியதான். நம்ம ஷிஃப்ட்டை பிடிச்சிட்டு மூவ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈக்குவலாக வரும். ஷிஃப்ட்டை கொடுத்தீங்கன்னா ஈக்குவலாக வரும். இது வரைக்கும் நம்மளுக்கு தேவை. ஸோ செலக்ட் பண்ணிவிட்டு இதில் வந்து தேவையில்லாத பாட்டை இதை டெலிட் பண்ணுறது தான்.
எப்படி டெலிட் பண்ணுறது? சிம்பிள் அதே மாதிரி ரெக்டாங்கிள் டூல் எடுத்து செலக்ட் பண்ணிவிட்டு டெலிட் கொடுத்தா டெலிட் ஆகிடும். ஸோ இது ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணணும். எப்படி ஜாயின் பண்ணுறது? அதே போல் தான் ரெக்டாங்கிள் டூலை கொடுத்துட்டு இந்த போர்ஷனை மட்டும் எடுத்துகிட்டு ரெண்டாவது லேயர் இந்த லேயரை செலக்ட் பண்ணிவிட்டு லேயர் 1 செலக்ட் பண்ணிவிட்டு Ctrl+J கொடுத்திங்கன்னா ஒரு நியூ லேயர் க்ரியேட் ஆகிடும். அதை மட்டும் நம்ம இப்போது Ctrl+T கொடுத்துட்டு ஷிஃப்ட்டை ஹோல்டு பண்ணின்னு நம்ம கீழே ட்ராக் பண்ணோன்னா வெறும் கீழே இருக்கிற பார்ட் மட்டும் நம்மளுக்கு மூவ் ஆகும். அது மட்டும் நம்மளுக்கு ஆகும். நம்ம அதை பண்ணாமல் இருந்தால் ஃபுல்லாமே இதாகிடும். ஸோ இப்போ இந்த டீயை கஸ்டமைஸ் பண்ணியாச்சு. இந்த 3 லேயரும் டீ தான். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்று நான் பண்ணி காட்டுறேன். 1 2 3 இந்த 3 லேயரும் டீ தான். இந்த 3 பார்ட்டும் மர்ஜ் பண்ணிட்டா நம்மளுக்கு டீ கிடச்சிரும். ஸோ இது பிடிச்சிட்டு 3 லேயரும் கொடுத்து ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா மர்ஜ் லேயர் இருக்கும். மர்ஜ் லேயர் கிளிக் பண்ணிங்கன்னா ஆயிடுச்சு. வெறும் டீ மட்டும் ஆயிடுச்சு. பார்த்தீங்களா? இப்போ இதுக்கு ஒரு கோல்டு டெக்ஸ்சரை ஆட் பண்ணணும். இந்த 2 லேயரும் மர்ஜ் பண்ணிங்கன்னா ரைட் கிளிக் கொடுத்து மர்ஜ் லேயர். ஸோ தங்கலான்றது ஒரே இதுவாக நம்மளுக்கு கிடைச்சிச்சு. ஸோ இதை சென்டர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? சென்டர் பண்ணியாச்சு. இப்போ இதுக்கு வந்து ஒரு கோல்டு லேயர் கொடுக்குறோம். கோல்டு லேயர் கொடுக்க நான் பண்ணுறது இந்த இமேஜ் வந்து உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். நீங்கள் டவுன்லோட் பண்ணி நீங்களும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இமேஜை வந்து ட்ராக் பண்ணி ஃபோட்டோஷாப்பில் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஃபோட்டோஷாப்பில் ப்ளேஸ் பண்ணால் ஷிஃப்ட்டை பிடிச்சி எடுத்திங்கன்னா உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி ஓவரால் இமேஜ் வந்து உங்களுக்கு அப்படியே ட்ராக் பண்ணிங்கன்னா ஓவரால் ஆகும். ஸோ அது இல்லாமல் ஷிஃப்ட்டை பிடிச்சிட்டு எடுத்திங்கன்னா இப்போ ஹைட்டு டெக்ஸ்சர் நம்மளுக்கு தேவைப்படுது. இந்த டெக்ஸ்சர் அப்படியே ரீட்டைன் ஆகணும். ஸோ அதனால் நான் ஷிஃப்ட்டை பிடிச்சிட்டு பண்ணுறேன். ஓகே, இந்த இடத்துல வச்சுட்டோன்னே அது ஃபுல்லாக கவர் ஆயிடுச்சு. இது ஃபுல்லாகவே இப்போது கவர் ஆயிடுச்சு. ஸோ இந்த லேயரை இது கூட வந்து நம்ம வந்து இது பண்ண போகிறோம். ஸோ ஆல்ட்டை பிடிச்சிங்கன்னா இந்த ஏரோ தெரியுதுங்களா? இந்த ஏரோவை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த லேயரு இது மேலே அப்படியே உட்காந்துரும். ஸோ ஒரு கோல்டு எஃபெக்ட் வந்துச்சுங்களா? அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. 2 பார்ட் முடிஞ்சிச்சு. இது கோல்டு எஃபெக்ட் வச்சு இப்போ லைட்டாக 3D எஃபெக்ட் மட்டும் இந்த டெக்ஸ்ட்டுக்கு லைட்டாக 3D எஃபெக்ட் மட்டும் கொடுத்தா போதும். ஸோ அதை எப்படி பண்ணுறதுன்னா இந்த செகண்ட் லேயரை கிளிக் பண்ணிட்டு டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா லேயர் ஸ்டைல் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். அதில் பிபல் அண்ட் எம்போஸ் இருக்குங்களா? அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ ஆல்ரெடி நான் ஃபஸ்ட்டே பண்ணியிருந்ததுனால இதில் இருக்குது. ஸோ உங்களுக்கு எந்த செட்டிங் வேணுமோ அந்த செட்டிங்கில் நீங்கள் பார்த்து பண்ணிக்கோங்க. ஜூம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஒரு லைட்டாக 3D. ஸோ சிசில் ஹார்டை கொடுத்துட்டு உங்களுக்கு டெப்த்து எவ்வளோ டெப்த்து வேணும். என்னோடதுக்கு வந்து 700 சம்திங் கொடுத்தாச்சு. சாஃப்ட்னஸ்ஸை வேணாம், மோஸ்ட் அளவுக்கு 0 வச்சுருங்க சாஃப்ட்னஸ்ஸை. சைஸு இதோட சைஸு ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் இவ்வளோ வேணும் லைட்டாக. ஓகே, இந்த சைஸை கொடுத்துட்டு ஓகே கொடுத்துட்டேன். இப்போ நம்ம பார்த்தோன்னா இந்த தங்கலானோட டைட்டில் எஃபெக்ட் ரெடி ஆயிடுச்சு, உங்களுக்கு கிடைச்சிச்சு. ஸோ கைஸ், இதே மாதிரி உங்களுக்கு ஈஸியான வீடியோஸ் வேணும்னா என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், இந்த பெல் பட்டன் அழுத்திக்கோங்க, ஷேர் பண்ணுங்கள். உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காக இருந்தால் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோஸ் இன்னும் நிறைய போட எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஸோ மச் கைஸ். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.